நல்லா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்ச இந்த சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து கிராமத்து முறைப்படி அருமையாக செஞ்சுருக்கோங்க. எப்படி செஞ்சுருக்கோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்காங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி கறியை வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து சேவலுங்க, நாட்டுக்கோழி சேவல். அது வந்து அந்த சிக்கனு. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்க்கறதுனால சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதே சமயம் பாத்திரத்தில் அந்த சிக்கனும் ஒட்டி பிடிக்காது. அதனால் சிக்கன் சேர்த்துற உடனே உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு தடவை. மசாலா அரைக்கிறதுக்காக ஆல்ரெடி இந்த பாத்திரத்துலேயே நான் வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அது ஒரு பக்கம் ஆறுது. அதுக்குள்ளவே சிக்கனை சேர்த்து நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோன்னா அது ஒரு பக்கம் வதங்கின்னு இருக்கும். இப்போ பாருங்கள், வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளியில் 1 டேபிள் ஸ்பூனு, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள், 7 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சிக்கன் வந்து ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதனால் 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொடிங்க. இது வந்து சேர்க்கறதுனால குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக கூடவே தேங்காயும் சேர்த்து பாருங்கள் மசாலா வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் நம்ம சிக்கன் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அது பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு உப்பு கறின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போவே சிக்கன் மசாலாவை சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம உப்பு கறி எடுத்து கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதிலிருந்து சிக்கன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா அதிகமாக இருக்கிறதுனால 2-3 தடவை நான் வந்து மிக்ஸி ஜாரில் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்க. சேர்த்துட்டு இப்போது தண்ணி வந்து எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அம்மா வந்து செய்கிறாங்க, நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேங்க. இப்போது மசாலா எல்லா பக்கமுமே நல்லா கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அதிகமாக குழம்பு செய்யும் பொழுது கட்டாயம் பொட்டுக்கடலை பொடியோ இல்லை அரிசியோ சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும். குழம்பும் நமக்கு அதிகப்படியாக கிடைக்குங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், உப்பு கறி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கமுமே குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. எடுத்து பார்த்தாலே தெரியும் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து குழம்பும் நல்லா கொதிச்சு திக்காகி வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான அருமையான இந்த நாட்டுக்கோழி குழம்பை சூப்பராக செய்யலாங்க. இது சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.